அதாவது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த தடவை விட்டதை நாங்கள் பிடிக்க போகிறோம். விட்டதை இல்லை, நிறைய விட்டுட்டோம். அந்த நிறைய விட்டுருந்தா கூட இப்போ வந்து பிடிக்க போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த குளத்துலலாம் என்ன மீன் இருக்குன்னா நாட்டு மீன் தான் நிறைய இருக்கும். கையில் என்ன இருக்குது மறந்து போய் பேசுறாரு. எந்த நாட்டு? நம்ம நாட்டு மீன் தான். ஓட்டுறவன் நல்லா மஞ்சள் ஓட்டுருவேன். எந்த நாட்டு மீன் கேட்குறான் பாருங்க. ஏதாவது பேசணும்னு பேசுறாங்கன்னா நான் வழியே காண தங்கத்தோட தம்பியாடா நீ. எப்படின்னா இந்த நாட்டு மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரவை, சண்டை, வேறால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது வந்து நிறைய இருக்கும். இங்கே வலை போட்டிருக்கோம். 2 வலை கொண்டு வந்திருக்கிறோம். சின்ன வலை, பெரிய வலை. நாங்கள் இல்லை, மீன் பிடிக்கிறவரை கூட்டு வந்திருக்கிறோம். அவரே கொண்டு வந்தார். எங்களாண்டு இல்லை, அவரே கொண்டு வந்தார். சின்ன வலையில் வந்து குட்டி குட்டி மீன் மாட்டுமா, பெரிய வலையில் வந்து பெரிய பெரிய மீன் மாட்டுமா. அது எப்படி மாட்டுதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து அந்த காட்டுறது மட்டும்தான். காட்டுறது வாங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல தான் வந்து அந்த மீன் பிடிக்க போகிறாங்க. இங்கே தான் வந்து மீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வலை வந்து போட்டிருக்கிறாங்க. அங்கே பாருங்க, நீட்டாக வந்து இலை மாதிரி இருக்கா. அதோ மீன் ஒன்று அச்சுது பாருங்க. அந்த வலை மாதிரி ஒன்று நீட்டாக 2 இன்னொன்று அச்சுது. ஆமாம் ஆமாம், அந்த வலையில தான் வந்து மீன் மாட்டோம். இங்கே வந்து சின்ன வலை போட்டிருக்காங்க, அது கண்ணுக்கு தெரியல. அங்கே வந்து குட்டி மீன் மாட்டோம். இப்போ இந்த 2 வலையும் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணோம் மீன் பிடிக்கணும்னு, மாட்டவே இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனையும் கூட்டிக்கணும் வந்துட்டு. இது ஆழமாக இருக்குது, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அவர் போய் பேசி கூட்டின்னு வந்துட்டோம். அவர் நைட்டே போட்டேன், தம்பி காலைல வா, நான் எடுக்கும்போது நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு பார்ப்போம் லக் இருக்குதான்னு. கண்டிப்பாக மாட்டிருக்குன்னு சொல்கிறாரு அவர். போனி கூட எடுத்துன்னு வந்துட்டோம் ஒரு ஆசையில். இது ஃபுல்லாக மீன் கிடைக்கணும்னு ஒட்டாச்சும் கிடைக்கணும். வருவார், அவர் எடுத்துன்னு இருக்கிறாரு. அவரை காட்டுற அவர் மேலே வரும்போது எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். தூக்க முடியாமல் தூக்கினார் அவர் வழியை. நான் மாட்டுக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மாட்டிருக்கும். கோனி ஃபுல் அள்ளின்னு போகிறது தான் இன்னைக்கு. வலை வெயிட்டு தான், வலையை தான் அள்ளின்னு போலுக்குது வெயிட்டா. அந்த வலை போடுற பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். விசிறு வலை. விசிறு வலை கிடையாது. விசிறு வலைன்னா இப்படி விசிறுவாங்கடா. அது பேர் வந்து பாவாடை. பாவாடை, ஆமாம். அப்படியே நீட்டாக அப்படியே எடுத்துன்னு போயிட்டு மாட்டி வைப்பாங்க. மீன் மாட்டிச்சா இல்லையா? மாட்டு சின்ன சின்ன மீனுக்கு மாட்டுருக்குது. ஏமாற்றமா மாட்டிது. ஆமா, குட்டி குட்டி மீன் மாட்டிருக்குது. இப்போ நீ தூங்கில இருக்குன்னா இந்த மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் நம்ம. அப்படி பண்ணுறாங்க. பெருசு மாட்டோம்னு நினச்சுன்னா இரு பார்க்கலாம். இரு பிடிச்சா தான் தெரியும். இந்த மீன் அது என்ன மீன் மச்சான் அது? இது ஆனால் ஏன் மீன் ஏன் சாப்பிடுது? பக்கி. ஓ, சின்ன சின்ன மீன் இது. ஏய், டேங்க் மீன்டா. டேங்க் மீன் சாப்பிட்டுறா. இல்லை ஆமாம், இல்லை நான் பிடிச்சிட்டேங்க இதை. இது என்ன மீன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன மீன் தெரியல எனக்கு. கிட்ட ஜூம் பண்ணிக்கலாம். இதை பாரு, என்ன மீன் இது? நீமோவா? நீமோ பெருசு இருக்குது தலை. குறவை மாதிரி இருக்கு. ஆனால் குறவு இல்லை, இது குறவு கிடையாது. இது இந்த நம்ம கிராம சட்டியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டு பண்ணுவாங்களே அந்த மீன், அதே மீன் தான் குழம்பு வைப்பாங்க. என்ன மீன்? దీంట్లో ఉంటుంది కదా పెద్దదే. ఈ ఎర్రాలు అంటారే కొర మీను, అదే దీంట్లో ఉంటుందా? ఇది ఫోటో అది తూండిలు వేయాలా? ఏంటదే? తేలిరా. తేలి మీనా? అమ్మా కచ్చేది నువ్వు దాని కుట్టింది అనుకో. తమిళ్ தெரியுமாண்ணா? లేదా తెలుగునా? తెలుగా. ఇది ఇది దాని కుట్టేసి. నాటు తేలి మీను కూడా ఉంటుంది, తినే రకంలో ఒకటి ఉంటుంది. పెద్దది అది. అది పెద్దది. ఎప్పుడు వేసినావు వల? నేను పూజ చేసిన 10 నిమిషాలు అయింది. ఎప్పుడు மீனை சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடக்கூடாது, விஷம் அது. ஏய் சாப்பிடுவாங்கடா. அதுனா சாப்பிடுவாங்க. அதை சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. அது கொழுப்பு அதிகம். விஷம் அது பேர். அது கச்சா விஷம். விஷம் கிடையாதுடா. கச்சு இந்த குழவி கொட்டிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது முள் இருக்கும் அங்கே. அதனால் அவர் வந்து இப்போ சாவச்சிட்டு இருக்கணும். చిన్న నిప్పు గజ్జిది నీళ్ళలో
ஏசி அது வேஸ்டிங்க்கா சாப்பிடுவாங்க அது கொழுப்பு அதிகமாக இருக்கும். கேட் ஃபிஷ் மாதிரி. కరెక్ట్ వేస్తే ఇటు సైడ్ కొరమీన దొరుకుతుందా? ఇటు సైడ్ పెట్టేస్తారు. పెద్ద పెద్ద ఉంటుంది ఈడ. పట్టుకోవచ్చు ఎవరైనా వచ్చి ఈడ మా వాండ తీసుకొచ్చి అడుగుతున్నాడు. இது நம்ம இன்றா நீட்டாகுது தெரியல. இது எப்படி எடுக்குதுன்னு இதெல்லாம் ஒரு அண்ணன் இருபது சிக்காக்கிட போறா ஒரு எடுப்பாரு. ஒன்னா வீட்டுக்கு எடுத்து போய் சட்டியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு குழம்புல போட்டுருவாங்களே. చేపలు తింటే ఏమంటుందో రుచి. இது அண்ணன் என்ன சொல்றாருன்னா பனங்கொட்டையா பெரிய மீனை சாப்பிட்டா என்ன டேஸ்ட், சின்னதுதான் சின்ன மீன் தான் டேஸ்ட் அப்படின்றாரு. నాకు కూడా దిగేసాడు నేలలోకి. తడిచిపోయినాయి. கலர் ஆகுதுப்பா மீன். இதுல பெரிய மீன் இருக்காதாண்ணா? சொல்ற கேள்றா. பெரிய చేపలు ఉండవా దీంట్లో అంటున్నా. இருக்குதா? అదన பெரிய వాళ్ళ போட்டுக்கறாரு. ஓ இங்க போட்டுருக்காரா? அது எப்ப எடுப்பீங்க? எப்ப எடுப்பாருன்னு கேளு. నువ్వు ఏ మాటన్నా అదన ట్రై రెండు ఒకేసారి తీసినా దానికి వల్ల ఇంకా அதுல ஓயில போடுவேன். அது போட்டு முடிக்க எடுப்பேன் அப்படின்னாரு. இப்போ தூண்டில்ல வந்து என்ன இது போட்டு பிடிக்கிறதுன்னு கேளு. ఎలాంటి టైప్ లో వేస్తే కొర మీన్ దొరుకుతుంది? குறவை இல்ல விரால் இருக்குமா? தெலுங்குல கொரவைய வந்து கொர மீன் பண்ணுவாங்க. அப்படியா? ఎరకాలంలా ఎరకాలం అంటే పెద్దకాలం కాకుండా చిన్నది కొరఫ మాదిరిది. దాన్ని తెచ్చుకుంటే దాన్ని తెచ్చుకొని దాంట్లో ఏం వేయాలి? సాల్ట్ బిస్కెట్ ఉన్నది, ముడ్డే బిస్కెట్ మాவு மாதிரி பண்ணிட்டு ఆవులకి వేస్తాం చూడు, తౌడు అది మిక్సింగ్ చేసి బాగా గట్టిగా కొట్టాల. కొట్టేసి అప్పుడు లైట్ గా మన ఎర్ర మాదిరి ఎడ చేసుకుంటాం సన్నగా. నువ్వు సన్నగా చేసుకుంటావు మనం గ్యాలం తగినట్టు, గ్యాలం తగిలినట్టు ఆ మాతో దాని గ్యాలంకి బాగా వేసేసి అప్పుడు వేయాల. గెండున్నా కొరవేడున్నా அவர் என்ன சொல்றாருன்னா கண்டைய மாட்டோம். ஒரு சால்ட் பிஸ்கெட்டோ இல்லை குட்டை பிஸ்கெட்டோ வாங்கிக்கணும் வந்துட்டு தவிடு வாங்கிக்கணும் வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தூண்டில்ல கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி போட்டால் கண்டிப்பாக இந்த நாட்டு மீன்ன்றது வந்து இந்த கொரவை, ஜிலேபி, கெண்டை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாட்டோன்னு சொல்றாரு. இதை நாங்கள் ట్రై பண்ணுறோம் కண்டிப்பாக. అதாவது నేనేం చెప్తున్నానంటే అంటే ఇది అమ్ముతారు చూసినావా బయట ఫ్రాగ్ లాగా ఉంటుంది, కప్పల్ లాగా వాళ్ళు ప్లాస్టిక్ బొమ్మ వేసి వేస్తారు చూసినావా? అబ్బాయి అవి వద్దునా, అవి పడదా? అవి పడతా. వీడు అటదన్నా చేసినాడు. పోయినసారి చేపలు పట్టేదాన్ని పోయినాము. అది తీసుకుని వచ్చిన 150 రూపాయలు ఇచ్చి పడినాయి. పడలేదు, పడతాయి కానీ తప్పు అది. இப்ப என்ன சொன்ன? அவர் என்ன சொல்றாருன்னா அதுல உயாதுன்றாரு. எதுல? அந்த ஃப்ராக்ல எல்லாம் உயா. ஆமா பின்ன கடல்ல. ஆனா உயனா ஐயோ வந்து நம்ம வலிச்சிக்கினே இருந்தா அது மூவ்மெண்ட்ல இருக்குது அப்படி நினைச்சு வந்து பிடிக்கணும். நம்ம ஒரே இடத்துல வச்சு எப்படி பிடிக்க சொல்ல? இப்போ இந்த மீனை கூட கொர மீன் ஆனா దీని నేస్తే కూడా కొర పెద్ద కొర వచ్చి పట్టదా? పట్టదు. அது இது முதுல குத்தி போட்டாலே வரும். అదే అదే చెప్తాను. ఈపులో పొచ్చి వదిలితే ఉయిరోడ இருக்கணும் కొంచెం. ఒకవేళ అమ్మితే ఊరంతా ఇది అమ్మితే ఎక్కడ మనకు తెలియదన్నా. నేను ఎప్పుడు అమ్మిందిలా. ఇంటికి వెళ్ళి పిల్లగారితో பிடிச்சா கூட விற்க எல்லாம் மாட்டாங்க. சாப்பிட்ருவோமா? ஆமா, இது வந்து வெளியில சும்மா இந்த நம்ம விற்கிற மீன் எல்லாம் கிடைக்காது. இது வந்து ரேராக கிடைக்கிறதுனால இது கிடைச்சா கூட வெளியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க தான் சாப்பிடுவோம் அப்படின்றது. இன்னைக்கு வந்து நீ இப்படி ஆயிட்டு வந்து நில்வா. அப்படி பார்த்தா அவனுக்கு மூஞ்சி என்ன தெரியும்னா சிரிக்காதுங்க கம்னு ரெடி. இதுவே பயங்கரம். டேய் உங்க மூஞ்சி தெரிய கூடாதுன்னு இல்லடா, வெயில் அங்க அவனுக்கு ஆப்போசிட் வெயில் அதனால நல்லா இருக்கும். சரி ரீடேக் சிரிக்காது. என்னங்கடா இப்ப இல்ல பேசணும். இன்னைக்கு வந்து சின்ன வலையில பிடிச்ச மீன் வந்து இவ்வளோ வந்து பாருங்க. இவ்வளோ இதெல்லாம் குட்டி குட்டி மீன். ஒரு மீன் துள்ளுது வாயை திறகுது பாரு. நெக்ஸ்ட் வந்து பெரிய வழியா தூக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வழியை எடுக்கிறதுக்கு போயிட்டாரு அவர் எடுத்துக்கிறாரு பாருங்க. உள்ள இறங்கி ஒவ்வொன்றா எடுத்துன்னு போய்கிறாரு. போய் சுற்றின்னு வந்தோம் பெருசாக போட்டுருக்கிறாரு பாரு. இங்கே ஒரு லைன் மெத்தேத அப்போ இது வழி இல்லையா? இதுவும் வலைதான். அப்படி போயிட்டு திருப்பி வராரு போலடா. எங்கே இருக்குது வலை? அடியில் தானே வழியே சைஸு கை அவ்வளோதாங்க இருக்கும்.
மேலே வந்தால் தான் புரியும் எவ்வளோ ஆழம் பாரு. சரி அவரே இறங்குறாரு, நம்ம டீம்ல இருந்து மீன் பிடிப்பாளர் அனுப்ப வேண்டியதானே? அவர் இறங்க மாட்டார். ஏன்? அவரு தான் பிரேக்கப் கதைகள் இருக்காரு. இறக்கி நீங்க பிடிப்பீங்கன்னு பார்த்தாக்கா ஒரு ஆளை கூட்டின்னு வந்துட்டு நீட்டு வளம் தான் நினைச்சா இது எப்படியோ போட்டிருக்கிறாரு இவரு. அப்ப எல்லா இடத்துலயும் பிடிக்கணும்ல, ஆனா உன்னோட மாட்ட மாதிரி தெரியலையேடா. எனக்கு பிடிக்கணுமே மாட்டில் போய் ஒரு மாட்டில் வலைய தூக்கி அட்லீஸ்ட் பிடிக்க வேணாம் விளையாடு வேணாம். அண்ணன் தர்றான் பெரிய மீனா மாட்டிக்கிறாரு. அங்கே கொஞ்சம் மேலே இருக்குது, அங்கே காலை பின்னாடி வந்து பள்ளம். இது மாட்டின மாதிரி தெரியல. இந்த வீடியோ வந்து ஏமாற்றம் தான். கொஞ்சம் மீன் தாங்க. சரி குட்டி மீன் தான் பார்க்கலாம், மேலே வரட்டும் பார்க்கலாம். இரு மாட்டல இல்லை மாட்டிருக்கு, 2-3 தான் மாட்டிருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அண்ணன் முகத்துல சிரிப்பே இல்லையே. பீடி நினைச்சு போயிடுச்சுன்ற பீடி போறப்போ பீடி தான் வச்சுக்கின்னு இறங்கினார் உள்ள. அது போயிட்டு இருக்குது. பாயில பீடியை காணுமே, அதுதான் ஊன்ட்டு முடிச்சா முடிச்சுட்டாரா? யான்ல இருக்கிறாரு, எதுவும் பேசாதீங்க. கையில ஏதோ பூசா வச்சு குத்துட்டு போறாரு வந்து. மாற்ற மாதிரி தெரியல. ஏமாற்றம். பெரிய மீன் வாங்கி இல்ல, அந்த வலையை வாங்கி நம்ம அப்படியே இழுக்கலாமா? அப்படி இழுத்து வரலாம். என்ன சொல்லுவாரு? பரவாயில்ல கொஞ்சம் ఒకటి కూడా పడలే చేపల పెద్దవి పడలే చేపలు నట్టేస్తాయి. దాంట్లో వేస్తే దాంట్లో పడదా? దాంట్లో దీలే నాకు తాత అదే చెప్పా. దాంట్లో దీలో பார்த்தீங்கன்னா 2 வலை போட்டோம். சின்ன மீனுக்கு ஒரு வலை போட்டோம், பெரிய மீனுக்கு ஒரு வலை போட்டோம். அந்த நாட்டு மீனுன்னா காமெடி பண்ணலாம் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆச்சு. அதுமாரி ஒத்துக்கணும். அப்படின்னா இதுமாரி வந்து கரெக்டாக ஒத்துக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகலை ஆகலை. நெக்ஸ்ட் லொக்கேஷன் இதுதான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நல்ல மீன்களை பார்த்தோம். நம்ம நாட்டு இந்த குறவன்னுவாங்க, அதுங்களை பார்த்தோம். நாங்கள் இறங்கி கையிலே பிடிக்கலாம் ட்ரை பண்ணோம். அது நிற்குமா கையில் ஜாரின்னு போகும், கையெல்லாம் சேர் வாசனை. சரி ஓகே, பெரிய மீன் கிடைக்கல, சின்ன மீன் மட்டும் மாட்டிச்சு. அதை நான் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போடுவோமோ போட மாட்டோமோ, ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து அந்த நாட்டு மீனை பிடிச்சி எப்பயாச்சும் கூட அந்த வீடியோ நான் போட்டே தீருவேன். அப்படி அந்த நாட்டு அப்படி போயிடலாம். இப்படி வேணாம், அப்படி போயிடலாம். ஏன் இப்படி வந்து இந்த நாட்டு மீன் நம்ம வேணாம், அப்படி பக்கத்தில் ஏர்போர்ட் இல்லை, பக்கத்தில் ஏர்போர்ட் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினில் நல்லா இருக்கு, நல்லா போயிடலாம். 6:30 மணிக்கு தான் 2025 முதல் ஜூன். அறிவித்தாரு லூஸ் மஜாவா இருக்கு ஆறு. ஓகே, இந்த லொகேஷன்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பா இவங்க எல்லாரும் என்ன வந்து இந்த குளத்துல வந்து ஆமா நான் சொல்ற மெத்தட்ல இது வந்து கண்டிப்பா மாட்டாதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்ற மெத்தட்லயே நான் புடிச்சு நான் காட்டுவேன். புடிச்சு காட்டு. வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स, 2 வருஷம் கழிச்சு தான் பிடிப்போம். 2 வருஷம் இல்ல, கரெக்ட்டா 2 வாரம் இல்ல, ஒரு வாரத்துல நான் மீன் பிடிக்க போறோம். அவன் சொல்ற மெத்தட்ல புடிச்சா 2 வருஷம் ஆகும். நான் சொல்ற மெத்தட்லயே 2 நாள் 2 வாரம் இதோட வீடியோ க்ளோஸ் பண்றேன். ப்ரோ வலைய போட்டு காத்திருந்து காலங்கள் போனது அடி அடிங்க. சரி இங்க மாட்டலன்னா அங்க போய் பிடிப்பேன். அங்கேயும் ஒரு குளம் இருக்குது, அங்கேயும் பார்த்தல. அவரு என்ன சொல்லிட்டு போறாரு, 2 கிலோல இருக்குதான். 2 கிலோ இல்ல 1 கிலோ. அவரு பாப்பாருப்பா, அவரு பிடிப்பாரு. நீ நான் பிடிக்கிறேன்டா. பெட் எவ்வளோடா வீடியோல ஒத்துங்கடா? பெட் எவ்வளோ? 500 ரூபா பெட். நான் பிடிக்கிறேன். ஆனா நான் பண்ற மெத்தட்ல பிடிக்கும். நீங்க சரி நான் பண்ற மெத்தட் நீங்க ஒரு தூண்டில் போட்டுங்க. யாருக்கு மாட்டுதுன்னு பார்க்கலாமா? மாட்டி அதான் வாயா ஒத்துக்க.
இப்போ நீ வந்து தூண்டிலுக்கு நீ தனியா ரெடி பண்ணிக்கிற தம்பி சரி நான் வந்து flag போட்டுக்கிறேன் சரி, பக்கத்துல இருக்குது யார் தெரியுமா ஓகே எப்படின்ற சம்பவம் பண்ணிடலாம் சரி ஓகே பெட்டு நீ தூண்டில எந்த தூண்டில யாருக்கு மாட்டுது ஓகேவா சரி மோதிக்கலாம் 500 ரூபாய் பெட்டு गाइस மாட்டுச்சனா அந்த செகண்டே குடிக்கலனா இவனை வந்து கழுவி ஊத்தணும் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல குடிக்கலனாலும் அப்படியே போயிடு சரி ஒத்துக்கிறேன் ஓகே இதோட நாங்க அந்த வீடியோல வந்து யாரை கழுவி ஊத்துறதுன்னு நாங்களே சொல்றோம் இதோட இது வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம் நைட் ஆயிடுச்சு